ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோடய யூடியூப் சேனலை ஒரு 15 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி மக்களே. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் ஆர்கானிக்காக சில வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். ஆர்கானிக் ஃபார்முக்கே போய் வாங்கினேன். ஓகேங்களா? இப்போது ஒரு சிலர் சொல்கிறாங்கள்ல, ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. பட் அதை எங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுங்க. பாருங்கள், நான் இன்ஆர்கானிக் பீட்ரூட்லாம் வாங்கியிருக்கேன். அதை நார்மலாக நம்ம துருவவே முடியாது. துருவலாம், நம்ம கையெல்லாம் ரெட் கலராக ஒட்டிக்கும். பட் இது ஆர்கானிக்கு, கையில் ரெட் கலராக பெருசாக ஒட்டவே இல்லைங்க. நான் பீட்ரூட்டே வாங்க மாட்டேன். ஆஃபீஸ்லாம் போகணும், கையெல்லாம் ரெட் கலராக ஆகிக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எதுவுமே ரெட் கலராக அந்த இது பிடிக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆர்கானிக் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. அந்த ஆர்கானிக் தோட்டத்துக்கு போயிட்டு நான் இருக்கிற அத்தனை காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்னென்ன விளைவிக்கிறாங்களோ அத்தனையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆர்கானிக்காக செஞ்சு எனக்காக தந்த அந்த விவசாயி நல்லா இருக்கட்டுங்க, அவரை நான் வாழ்த்துறேன். பாருங்கள், இது ஆர்கானிக் சின்ன வெங்காயம். இது நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 15 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அது தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போனால் அதே வெங்காயம் தான், 6 மாதத்துக்கு முன்னாடி விளைவிச்ச வெங்காயம் தான். எப்படி இருக்குது பாருங்களேன். மறுபடியும் ஒரு 12 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். 6 மாதம் இந்த சின்ன வெங்காயம் வந்துச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆர்கானிக்காக பண்ணால் வரும். அது அப்படியே அந்த சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக ஆகி சருகாக தான் ஆகுமோ தவிர அது அழுகியோ கெட்டோ போகாது. ஆனால் நீங்கள் வெளியில் கடையில் வாங்குகிற சின்ன வெங்காயத்தை எடுத்திங்கன்னா, நீங்கள் வெளியில் நல்லாயிருக்கும், உள்ளே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழுகி இருக்கும். அதுதான் ஆர்கானிக்குக்கும் இன்ஆர்கானிக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்படி எங்கள் அம்மாவே முதல்ல ஆர்கானிக் ஆனியன்லாம் செஞ்சாங்க. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. நான் என்னென்ன காய்கறிலாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா, இதுக்கு முதல்ல தக்காளி, கத்திரிக்காய், இப்போது பீர்க்கங்காய், சுரைக்காய், அரசாணிக்காய் அதாவது பூசணிக்காய், வெண்பூசணிக்காய், பீட்ரூட், அதுக்கப்புறம் முட்டைக்கோசு. இந்த பீட்ரூட் முட்டைக்கோசெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து தந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அதுவும் கத்திரிக்காயெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேங்க. என் அம்மா விவசாயம், பக்கத்தில் எல்லாருமே இன்ஆர்கானிக் விவசாயம் செய்வாங்க. ஸோ அதை பார்த்தனால ஒரு சில காய்கறிகள்லாம் நான் வெளியில் வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த காய்கறிகள்லாம் டெய்லியும் மருந்தடிக்க வேண்டியது இருக்கும். உதாரணமாக கத்திரிக்காய்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்தடிப்பாங்க. அப்போ தான் புழு வராமல் இருக்கும். நம்ம மக்கள் புழு இருந்தால் வாங்குவாங்களா? கத்திரிக்காயை வேண்டான்ருவாங்க. புழு இல்லாமல் பளபளன்னு இருந்தால் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கத்திரிக்காய்க்கு மருந்தடிப்பாங்க. முட்டைக்கோஸுக்குமே புழு வரும். காலிஃப்ளவருக்கெலாம் பயங்கரமாக புழு வருங்க. காலிஃப்ளவர் பூ எடுத்து மருந்துக்குள்ளே முக்கி தான் வெளியவே வைப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்லாம் நான் வாங்கவே மாட்டேன். தக்காளிக்கு உரம் மட்டும்தான் போடுவாங்க. மருந்து பெருசாக அடிக்க மாட்டாங்க. அதனால் தக்காளி கொஞ்சம் வெளியில் வாங்கிக்குவேன். பின்ன இந்த கத்திரிக்காய், அவரைக்காய், முட்டைக்கோசு, அதன் பின் காலிஃப்ளவர் பூ, இதுக்கெல்லாம் நிறைய மருந்தடிக்கணும். திராட்சை, இதுக்கெல்லாம் நிறைய மருந்தடிக்கணும். விவசாயி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சின்னதாக புழு இருந்தாலும் வியாபாரி வாங்க மாட்டான். ஏன்னா நம்ம கடையில் போய் பொறுக்கி எடுக்கிறோம்ல, பலன்னு இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அப்படி நம்ம வாங்கினா தான் கடைக்காரன் அதை வாங்கி வைப்பான். அப்படி கடைக்காரன் வாங்கினா தான் வியாபாரி வாங்கிட்டு போவான். அதனால் ஆப்வியஸ்லி விவசாயிகள் வேறு வழியே இல்லாமல் அவங்க மருந்தடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளெல்லாம், நிறையா மருந்தடிக்கக்கூடிய காய்கறிகள்லாம் நான் மோஸ்ட்டாக ஆர்கானிக்கில் வாங்குவேன். இல்லைன்னா வாங்கவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். விவசாயம் பண்ணுறது இன்றைக்கி கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா இருக்கும்போது ஒரு சிப்பம் கரும்பு, அதாவது வெல்லம் 2000 ரூபாய்க்கு போச்சாமா. அப்போ அது பணப்பயிர்னு சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிப்பு 2000 ரூபாய்க்கு போனது. இப்போவும் பார்த்தா அதே 2000 ரூபாய்க்கு தாங்க போகுது. அதை விட குறைஞ்சிருது சம்டைம்ஸு.
என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? தொழிலாளர்களோட அ கூலிகளும், அவங்களுக்கு குடுக்க வேண்டிய பணமும் அதிகமாயிருச்சு. டிராக்டருக்கு பெட்ரோலு எல்லாம் அதிகமாயிருச்சு. டிராக்டர் அதிகமாயிருச்சு. விதையோட விலை அதிகமாயிருச்சு. உரத்தோட விலை அதிகமாயிருச்சு. பூச்சிக்கொல்லியோட விலை அதிகமாயிருச்சு. எல்லாமே அதிகமாயிருச்சு. ஆனா உணவு பொருள் மட்டும் நம்ம அதிகமானா எவ்வளோ கொந்தளிக்கிறோம். தப்பு சொல்லல. பட் அது நேச்சுரலாவே வெங்காயம் ரூ. 100 வந்துருச்சா அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அங்க விவசாயியோட நிலைமை வந்து கண்ணீர் விட்டு அழுகுற அளவுக்கு தான் இருக்கு. இங்க ரூ. 100 விக்கும்போது, அங்க காட்டுலேருந்து எடுக்கிறதுக்கு ரூ. 30 ரூ. 40 அந்த மாரி எடுத்து இங்க கொண்டு வந்து ரூ. 100 விக்கிறாங்க. நான் சென்னையில இருக்கும்போது பார்த்தா, அம்மா காட்டுக்குள்ள இவ்வளோ கெடுக்கறக்கே ஆள் இல்லைம்பாங்க. ஆனா நான் சென்னையில ரூ. 100 கிலோவுக்கு வெங்காயம் வாங்கிட்டுருப்பேன். இடைத்தரகர்கள் தான் வந்து அதிகமான லாபத்த எடுத்துக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பெருசா லாபமே இல்ல. இப்ப என் அம்மாவே எல்லாத்தையும் விட்டுட்டு தென்னங்கன்னு போட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இதெல்லாம் நெல் விளைந்த பூமி. நெல்லு அ விளைஞ்சதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருப்பேன். நெல் விளைஞ்ச பூமி. இப்போ வேறு வழியே இல்லாம ஆளும் கிடைக்கல. ஃபுல் நஷ்டம். என் அம்மாவுக்குலாம் எப்படி தெரியுங்களா? விவசாயம்ங்கிறது ஒரு அடிக்ஷன் மாரி. ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. அவங்க எப்படி அடிக்ஷனில் இருக்காங்க. அது மாதிரி விவசாயம் பண்ணுறது ஒரு அடிக்ஷன் மாதிரி. பக்கத்து காட்டில் போட்டாங்கன்னு வைங்களேன், கடனை உடனே வாங்கியாவது இவங்களும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் விளைவிக்காது. ஆட்களும் 100 நாள் வேலைக்கு போயிட்டு அவங்களும் பெருசாக ஆட்களும் வரமாட்டாங்க. வர ஆட்களுக்கும் அதிகமான கூலி இருக்கும். அந்த அளவுக்கு விலையும் விற்காது. கடைசியாக பார்த்தா நஷ்டத்தில் வந்து நிற்கும். என் அம்மாவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தென்னங்கன்று போட்டுட்ருக்கோம். தென்னங்கன்றுக்கும் என்ன பண்ணுறது, வண்டு வந்து ரொம்ப பெருசாகி 5 வருஷம் மரம்லாம் டப்பு டப்பு டப்புன்னு விழுந்துருது. பார்க்குறக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. விவசாயம் செய்யலான்னு ஒரு ஏக்கர் வாங்கினா அதில நம்ம தான் வந்து நம்ம உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு சைட் வாங்கினா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருந்துக்கும். ஆனால் விவசாய நிலம் அப்படி இல்லை. விவசாய நிலத்தை வாங்கினா அதுக்கு வேலி போடணும், அதை போடணும், செடி போடணும், செடியை பாதுகாக்கணும். இப்போ களைக்கொல்லி அடித்தா அதுக்கு வேறு மண்ணோட நலன் கெட்டுருது. களைக்கொல்லியும் அடிக்க முடியாமல் தான் இப்போது மாடெல்லாம் வாங்கி விட்டுருக்கோம். பார்ப்போம். நான் சொன்னதை வச்சு இன்ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வாங்குறத நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க. நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும், என்ன நம்ம வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்தாலும், அது தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாததை வந்து கழிவுல நீக்கிரும். அதுக்கு நம்ம உடம்பை வந்து நல்லா வச்சுருக்கணும். மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, நரம்பில் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். அதனால் மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. சொல்லப்போனால் நானே பண்ணுறதில்ல. ரெகுலராக பண்ணணும். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். என்ன சாப்பிட்டாலும் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. வாழ்க வளமுடன். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.